இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த விடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாயாக்கும் பூர்ணிமாக்கும் நடுவில் ஒரு இன்டர்வியூ மாதிரியே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து மாயா சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் வந்து இப்போ பூர்ணிமா வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அனாலிசிஸில் வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபைனலுக்கு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் இந்த வாரம் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, சரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வீக்கெண்டில் வந்து நிறைய கேஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் அதை மாற்றிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் நிறைய விஷயம் மாற்றிருக்கேனே, நான் மைக் வந்து ப்ராப்பராக போட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்கேன். அதேமாதிரி வேர்ட்ஸ் வந்து பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்கேன். அதேமாதிரி ரொம்ப புலம்பி ஒரே விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து நான் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உணர்ந்துட்டா, அதே இடத்துல கூட நான் நிறைய டைம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது பூர்ணிமா. அதனால் வந்து நான் நிறைய விஷயங்கள் இந்த ஷோவிலேருந்து நான் மாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னோடய வேலை முடியல, எனக்கு என் வேலை முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் இருக்கிற வரையும் நான் இருந்துட்டு போயிடணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து பூர்ணிமா வந்து மாயாவை வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மாயா இருந்துட்டு உடனே சொல்கிறாங்க, நான்லாம் ஸ்ட்ராங்குன்னு எனக்கே ஏன் புரியல, நான் பண்ண விஷயத்துக்கெல்லாம் நான் எப்போயோ வெளியே போயிருக்கணும், ஆனால் இப்போ வரையும் வந்து என்னை அனுப்பாமல் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு என்னென்னே வந்து புரியல. ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒரு நாள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் நான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னா வந்து நான் காலையிலே வந்து பிளான் பண்ணுவேன், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து நான் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, இப்போ எல்லாருமே வந்து என்ன ஸ்ட்ராங் பிளேயர் செம்ம டஃப்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா வந்து வீக்கெண்டில் வந்து அர்ச்சனாவுக்கு தான் வந்து நிறைய கிளாப்ஸ் வருது, பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன்லாம் வருது. அர்ச்சனாவை வந்து யாருமே வந்து ஒரு டஃப் பிளேயர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் என்னை மட்டும் ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் அப்படின்னு கண்டினியூவாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பூர்ணிமா வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகி வந்துகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ அதனால் அவங்க பவுன்ஸ் பேக் அதெல்லாம் ஒரு கதையும் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியும் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அப்படி எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து என்னை பொறுத்த வரையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஒரு செம்மையான ஒரு டாப் ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, அதேமாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு பயங்கர வெறித்தனமான ஃபேன்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயாவை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாயா வந்து சொன்னாங்க, அர்ச்சனாவெல்லாம் டச் கூட வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த வீக்கெண்டில் நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு வர கண்டினியூஸ் கிளாப்ஸ் வச்சு பார்க்கும்போது, கமல் சார் வந்து அர்ச்சனாவுக்கு பாராட்டுற விஷயங்கள் பற்றி பார்க்கும்போது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது அர்ச்சனாவை நம்மளால் டச் கூட பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் அவங்கள யாரும் டஃப் பிளேயர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் ஓவராலாக அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னா வந்து, ஃபஸ்ட்டு பூர்ணிமாவை வந்து கேட்குறாங்க. பூர்ணிமாவை வந்து அடிக்கடி வந்து அவங்க ஹோப்பை லூஸ் பண்ண மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பாய்.